Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அனாயிண்டிங் ஃபயர் கேத்தலிக் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் ஐரோப்பா வாழ் பகுதி கத்தோலிக்க மக்களுக்கான 3 நாள் மாபெரும் நற்செய்தி பெருவிழா. நாள் செப்டம்பர் மாதம் 20, 21 மற்றும் 22. வழிநடத்துபவர்கள் அருட்தந்தை ஆல்பர்ட், திருச்சி மறை மாவட்டம். அருட்தந்தை சைஜு, இயக்குனர் AFCM மினிஸ்ட்ரிஸ், சகோதரர் இன்பநாதன். மேலும் விவரங்களுக்கு முன்பதிவிற்கு www.afcmuk.org என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளவும். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். இறை அரசு வளர்ந்திட, இறைவா பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்றோம். ஏனென்றால் நம் அன்னை மரியா நமக்கு மட்டும் தாயல்ல, இந்த உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும் தாயாக இருக்கின்றார். எனவேதான் நாளை தினம் அன்னை மரியாவுடைய பிறப்பு நாளை கொண்டாட இருக்கின்றோம். அதற்கு முந்தைய நாள் இன்று ஒவ்வொரு சனியும் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த சனிக்கிழமை அன்னை மரியாவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் இந்த உலகத்திற்கு தாயாக இருக்கின்றார். நமது வேண்டுதல்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் ஒவ்வொன்றையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார். எனவே அவரிடம் இன்று நமது தேவைகள் ஒவ்வொன்றையும் இத்திருப்பலின் வழியாக எடுத்துரைத்து பெற்றுக்கொள்வோம். அதற்காக இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடத்திலே வரத்தை வேண்டி நாம் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள தடையாக இருக்கின்ற குற்றம், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களிடம் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்துக் கொள்ள காத்தருவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கின்றோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6-15 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்போல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகி விட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்துதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதுதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கின்றோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கின்றோம். பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும்போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகளென எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்துவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145. நமது பதிலுரை. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார்.
மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்பையில் இருக்கின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்மையில் இருக்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்மையில் இருக்கின்றார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பேரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்மையில் இருக்கின்றார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அன்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவார்த்தைகள் 1 தொடங்கி 5 முடிய. ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியை
செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்த்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயரில் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்துக்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மனிதன் ஓய்வு நாளுக்கு அல்ல, ஓய்வு நாள் மனிதனுக்கு. இன்றைய நாளிலே நாம் அருளாளர் ஓசானம் அவர்களையும் நினைவு கூர்கின்றோம். அருளாளர் ஓசானம் ஏழைகள் மீது மிகுந்த அக்கறையும் பரிவும் மதிப்பும் உள்ளவராக இருந்தார். ஆக இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஏழைகளை அவர் கரிசனையோடு கண்ணோக்கினார். இப்போ நாமும் இந்த ஏழை எளியவர்கள் மீது அன்போடும் அக்கறையோடும் குறிப்பாக மதிப்போடும் இருக்க வேண்டும். அவர்களை நாம் ஒருபோதும் இழிவாக கருதிவிடக்கூடாது என்பதை இந்த அருளாளரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம், ஏழைகளை எவ்வாறு கவனிக்கின்றோம், அவர்களை எவ்வாறு நடத்துகின்றோம், அவருடைய வாழ்விலே ஒளியேற்ற என்னால் முடிந்த உதவியை செய்கின்றேனா, முதலாவதாக அவர்களை மதிக்கின்றேனா என்று நினைத்து பார்க்க வேண்டும். ஏழைகளையும் நம்மை போன்ற சக மனிதராக இந்த உலகத்திலே கடவுளின் பார்வையில் யாருமே தாழ்ந்தவர்கள் இல்லை, அனைவரும் சமமானவர் என்ற மனநிலையோடு நாம் இருக்கின்ற பொழுதுதான் நாமும் விண்ணரசின் மக்களாக இருக்க முடியும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தூய பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு இவ்வாறு கூறுகின்றார், ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். அப்ப நாம் அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும். எனக்கு பிடித்தவர்களை மட்டும் நான் அன்பு செய்யக்கூடாது, என் உறவினர்களை மட்டும் நான் அவர்களுக்கு மட்டும் நான் உதவி செய்யக்கூடாது. மாறாக அனைவரிடத்திலும் நான் அன்பு கொண்டு இருக்க வேண்டும், அனைவருக்கும் நான் உதவி செய்வேன். அப்ப அனைவரையும் நான் சமமாக பார்க்க வேண்டும் என்ற மனநிலை நம்மில் வர வேண்டும். அதை செயல்படுத்துவராக இருக்க வேண்டும். வெறுமனே நாம் வாயில் சொல்லி கொண்டு போவதில்லை, மாறாக அதை பின்பற்றக்கூடிய ஒரு மகளாக இருக்க வேண்டும். மேலும் பவுலடியார் இவ்வாறு கூறுகின்றார், இருமாப்பு கொள்ளாதீர்கள். இப்ப இரட்டை வேடம், இரு மனநிலை கொண்டு இருக்கக்கூடாது. நாம் ஒரே மனநிலை கொண்டவர்களாக. அந்த ஒரே மனநிலை என்பது என்ன? ஒரே மனநிலை என்பது அன்பு, நீதி, அனைவரையும் சமமாக பார்க்கும் அந்த ஒரு பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். ரோமேயருக்குரிய திருமுகத்திலே நாம் பார்க்கின்றோம், அதிகாரம் 12வது அதிகாரம் முழுவதுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் அழகாக தூய பவுலடியார் நமக்கு எடுத்து எம்புகின்றார்.
அப்படியானால் நான் கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டிருக்கின்றேன், திருமுழுக்கு பெற்றிருக்கின்றேன், அருள் சாதனங்களை பெற்றிருக்கின்றேன், மறைக்கல்விலே பல்வேறு நிலைகளிலே நான் பயிற்சி பெற்றிருக்கின்றேன். ஆனால் அதன்படி வாழ்கின்றேனா? இல்லை, நான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே குறிப்பிடுவது போன்று பரிசேயர்களாக சட்டங்களை குருட்டுத்தனமாக பின்பற்றுகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றோமா, இல்லது சட்டத்தை சரியான முறையில் பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றோமா? நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசுவோடு சீடர்கள் வயல் வழியாக செல்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பசியாக இருந்தது. எனவே கதிர்களை என்ன செய்கின்றார்கள்? கசக்கி அதை சாப்பிடுகின்றார்கள். ஆனால் அதை பார்த்த அந்த பரிசேயர்களும் அங்கிட்டு வந்த அந்த சைடு வந்த அந்த நபர்கள் என்ன சொல்கின்றார்கள்? என்ன உன்னுடைய சீடர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் இப்படி கதிர்களை கொய்த்து சாப்பிடுகின்றார்கள் என்று அவருடைய குற்றம் கண்டுபிடிக்கின்ற ஒரு மனிதனாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சட்டங்கள் என்பது யாருக்காக? சட்டங்கள் என்பது மனிதனுக்காக. அப்ப சட்டத்துக்காகத்தான் மனிதன். அப்ப மனிதன் இந்த சட்டத்துக்கானவன். அந்த சட்டம் நம்மை எப்பொழுதும் நம்மை ஆட்டி படைக்கக்கூடாது. இப்ப மனிதன் ஓய்வு நாளுக்கு அல்ல, ஓய்வு நாள் மனிதனுக்கு என்ற மைய சிந்தனையில் இன்று நாம் சிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பரிசேயர்கள் எப்பொழுதுமே இயேசுவிடத்திலே குறை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் இன்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நடக்கின்றது. அப்ப கண்மூடித்தனமாக இவர்கள் இந்த சட்டத்தை பின்பற்றுகின்றார்கள். ஆனால் கடவுள் விரும்புவது உள்ளத்து உண்மை. சக மனிதர்களை என்னுடைய உறவினர்களாக, என்னுடைய சொந்த பந்தங்களாக பார்க்க வேண்டும். ஒரு ஆடோ மாடோ ஓய்வு நாளில் கிணற்றுக்குள் விழுந்துவிட்டால் நீங்கள் எடுக்காமல் இருப்பீர்களா? இன்னொரு எடுத்துக்காட்டையும் சொல்ல விரும்புகின்றேன். ஓய்வு நாளில் நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாள் என்பது எதற்கு? வாரத்திலே 7 நாட்கள் இருக்கின்றன. அதிலே 6 நாட்கள் நாம் வேலை செய்து உழைத்து 7ஆம் நாளில் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அது ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள், டே ஆஃப் த லார்ட். இப்ப கடவுளுக்கு உரிய நாள். இப்ப கடவுளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். இப்ப கடவுளுக்கு பிரியமான பிள்ளையாக நான் இருந்தால் குறையை நான் கண்டுபிடிக்க மாட்டேன். இப்படி நாம் வைத்துக்கொள்வோம். ஞாயிறு திருப்பலிக்காக நாம் செல்ல இருக்கின்றோம். வரும் வழியிலே ஒருவர் வண்டியில் விபத்து ஏற்பட்டு அடிபட்டு திடீரென்று விழுந்து விட்டார். இப்போ நாம் என்ன செய்வோம்? உடனே அவரை காப்பாற்ற வேண்டுமா, இல்லை 8 மணிக்கு மாஸ் இருக்கு, நான் உடனே மாஸ்க்கு போகணுமா, திருப்பலிக்கு போக வேண்டுமா? எது முக்கியம்? அப்போ நான் ஓய்வு நாள் என்று சொல்லிவிட்டு நான் பூசைக்கு வந்து விடுகிறேன். ஆனால் அவரை விட்டுவிட்டு வந்துகிறேன். அவருக்கு நான் உதவி செய்யாமல் வந்துகிறேன். எது இங்கு முக்கிய இடம் பெறுகின்றது? அந்த மனிதருக்கு தேவை அனைத்து உதவிகளையும் செய்து அவருக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கின்றனோ, அவருக்கு எதை நாம் செய்கின்ற பொழுது அவர் பிழைப்பாரோ மறுவாழ்வு பெறுவாரோ அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்போ அதுதான் உண்மையான ஒரு மனிதாபிமானமாக, கடவுளுக்கு விருப்பமான ஒன்றாக இருக்கு. அதுக்கப்புறம் நாம் ஆலயத்திற்கு வந்து திருப்பலியில் பங்கெடுப்பது சாலை சிறந்தது. எனவே இன்றைய நாள் சிந்து பார்வோம். நாமும் பல்வேறு நேரத்திலே பரிசேயர்களாக இருக்கின்றோம். சட்டங்களை குருட்டுத்தனமாக பின்பற்றுகின்றோம். அப்ப இறைவனுக்குரிய நாளை நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்காக நான் ஓய்வு நாளை சரியாக பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக இந்த ஓய்வு நாள் அல்லது சட்டம்
இந்த நாளில் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அதை குருட்டுத்தனமாக பரிசெய்யத்தனமாக பின்பற்றக்கூடாது. மாறாக அதை சரியான முறையில் நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க முடியும். கடவுள் விரும்புகின்ற இந்த இறையரசை இம்மண்ணிலே கட்டி எழுப்ப முடியும். அன்று முதல் வாசகத்திலே குறிப்பிடுவது போன்று நாம் இரட்டை வேடம் உள்ள மனிதனாக இருக்கக்கூடாது. அப்ப நான் கடவுளுக்கு விருப்பமான பிள்ளைகளாக, கடவுளின் கட்டளைகளை சரியாக பின்பற்றும் ஒரு பிள்ளையாக, அனைவரையும் ஆதரிக்கின்ற, ஏழைகளை ஆதரிக்கின்ற, விளிம்பு நிலையில் உள்ள மக்களை ஆதரிக்கின்ற, கஷ்டத்தில் உள்ள மக்களை ஆதரிக்கின்ற ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறையரசு இம்மண்ணில் வரும். அப்பொழுதுதான் நீங்கள் இறைவன் விரும்புகின்ற பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் கடவுள் உண்மையிலேயே உங்களிடம் செயலாற்றுவார். திருவிவிலியத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதன்படி சரியாக வாழ்கின்றவர்களாக, புரிந்து கொண்டு வாழ்கின்றவர்களாக. நாம் புரிந்து கொண்டு வாழவில்லை என்றால் இப்படித்தான் குருட்டுத்தனமாக இறை சட்டங்களையும் விவிலியத்தின் கோட்பாடுகளையும் நான் பின்பற்றுவோம். உண்மையிலேயே நாம் ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது தூய ஆவியின் துணையோடு நாம் வாசிக்க வேண்டும். ஆவியானவரே, நான் உமது வார்த்தையை வாசிக்க இருக்கின்றேன். இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற உமது அருளை எனக்கு தாரும் என்று சொல்லி வாசிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் அதை கடைபிடிப்போம். அதை சரியான முறையில் புரிந்து கொண்டு பின்பற்றுகின்ற ஒரு கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியும். எனவே இன்றைய நாளில் சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நேரங்களிலே பரிசேய மனநிலையோடு இருந்திருப்போம். என்னுடைய குடும்பத்திலும் சரி, நான் வேலை செய்யும் இடங்களிலும் சரி, பரிசேய தனத்தை விட்டுவிட்டு இறைவன் விரும்புகின்ற மக்களாக சட்டத்தை, இறைவனுடைய இறை வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டு அதை முழுமையாக சரியான முறையில் பின்பற்றுகின்ற ஒரு பிள்ளைகளாக, மகனாக மகளாக வாழ்வோம். கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் அன்னை மரியா வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பலியினில் கலந்திடும் வேளையிது காணிக்கை தருகின்றேன். படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தியிலே கலந்திட விளைகின்றேன். பலியினில் கலந்திடும் வேளையிது காணிக்கை தருகின்றேன். படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தியிலே கலந்திட விளைகின்றேன். கொடையில் பெரிதாம் ஆவியை தந்தாய், வாழ்வு வழங்கும் வார்த்தையை தந்தாய். கொடையில் பெரிதாம் ஆவியை தந்தாய், வாழ்வு வழங்கும் வார்த்தையை தந்தாய். உண்ணும் உணவாய் உன்னை தந்தாய், நன்றி பலியாய் என்னை தந்தே. அன்பின் தெய்வம் என்னில் ஒளிந்திடவே நான் அர்ப்பணிக்கின்றேன் என்னையே. அன்பின் தெய்வம் என்னில் ஒளிந்திடவே நான் அர்ப்பணிக்கின்றேன் என்னையே. சகோதர சகோதரிகளே,
என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி இல்லாமலே தந்தையார் எனக்கு ஈச்சதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இல்லாமல் இறைவா, என்றும் புனிதமான இக்காணிக்கையை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமக்கு ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்துவது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்திரளோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திரு அவையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பின் நிறைபெற செய்தருளும். அன்பின் ஆண்டவரை, இந்த யூடியூப் சேனல் வழியாக திருப்பலியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். உமது அன்பினால் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவன்பி நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித அன்பிலும் இறை அன்பிலும் நாம் நிலைத்திருக்கவும் சட்டங்களை சரியான முறையில் கடைபிடிக்கவும் நம்மை அன்போடு அழைக்கின்றார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் கட்டளைகளை சரியான முறையில் பின்பற்றுவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. கண்ணியே மாதாவே, உம்மில் நேசமில்லாதவர் நேசரேயாவார்.
நேசமில்லா கண்ணியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.